அனைவருக்கும் வணக்கம். ஐயா நல்ல கண்ணு என்று தமிழ் கூறும் நல்லுலகம் அவரை அழைக்கிறது. ஆனால் எங்களை போன்றவர்கள் அவரை தோழர் ஆர்என்கே என்று தான் அழைப்போம். எவ்வளவு பெரிய வயது வித்தியாசம்! 100 வயது நிறைவாழ்வு வாழ்ந்திருக்கிறார். யாரேனும் நாம் வாழ்த்துவதென்றால் 100 ஆண்டு காலம் வாழ்க என்று தான் வாழ்த்துவோம். 100 ஆண்டு காலம் வாழ்ந்து இன்று மதியம் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார் தோழர் ஆர்என்கே. தோழர் ஆர்என்கே கடந்த 1 வார காலமாக போராடி கொண்டிருந்தார். காலம் பூராவிலும் மக்களுக்காக போராடியவர். கடைசி ஓரிரு வாரங்கள் உயிரோடு போராடினார். நான் எண்ணி பார்க்கிறேன், தோழர் நல்லகன் அவர்கள் ஸ்ரீவைகுண்டம், பிறகு திருவைகுண்டம் என்றும் அழைக்கிறார்கள். திருநெல்வேலி அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டம் பகுதியிலே பிறந்தவர். காரனேஷன் பள்ளி என்று சொல்லக்கூடிய பள்ளியிலே படித்தவர். அவர் ஒன்றும் வறுமை கோட்டின் கீழ் வாழ்ந்த குடும்பத்திலே பிறந்தவர் அல்லர். ஓரளவுக்கு நடுத்தர குடும்பம், அல்லது இன்னும் கொஞ்சம் துல்லியமாக போய் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு உயர் நடுத்தர குடும்பத்திலே பிறந்தவர். விவசாயத்தை அடிப்படையாக வைத்து, நிலபுலன்களை அடிப்படையாக வைத்து, கொஞ்சம் அந்த பகுதியிலே செல்வமும் கொஞ்சம் செல்வாக்கு மிக்க குடும்பத்திலே பிறந்தவர். ஆனால் சின்னஞ்சிறு வயதிலேயே, அதாவது பள்ளிக்கூட வயதில், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் 1937 தான் சுதந்திரத்திற்கு முன்பு சட்டப்பேரவை ஒன்று உருவாயிற்று. அதில் தானே ராஜாஜி முதலமைச்சராக இருந்தார். அப்போது நடைபெற்ற தேர்தல் இருக்கிறது அல்லவா, அதாவது விடுதலை கிடைப்பதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற அந்த தேர்தல். அப்போது நல்லகன் அவர்களுக்கு என்ன வயது? 12 வயது. 12 வயது அரைக்கால் டவுசர் போட்டிருந்த பள்ளி மாணவனாக இருந்த போதே அந்த தேர்தலில் காங்கிரஸுக்கு ஆதரவாக இவர் களமிறங்கி அந்த ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பள்ளி மாணவர்களையும் அந்த கிராமப்புறத்து இளைஞர்கள் சில பேரையும் அழைத்து சென்று அந்த தேர்தலிலே அவர் களமிறங்கியவர். பெரியவர்களெல்லாம் தேர்தலில் இறங்கி இருக்கிறார்கள். அதை பார்த்து சில இளையவர்களும் பின்தொடர்ந்து இருக்கிறார்கள். அதில் ஒருவர், அதில் முக்கியமாக இருந்தவர் நல்லகன். நல்லகனுக்கு இயற்கையிலேயே அவருக்கு ஏதோ ஒரு பொது வாழ்வு நாட்டம், ஒரு சேவை மனப்பான்மை, ஒரு சமுதாய உணர்வு என்பது அவருக்கு அநேகமாக நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் அவரிடத்திலே நீண்ட காலம் பழகுகிற வாய்ப்பு கிடைத்தமையால் நான் என்ன யூகிக்கின்றேன் என்றால், சில பேர் பிறவி கவிஞர்கள் என்று சொல்வார்கள் அல்லவா, இந்த பயிற்சி பெற்ற கவிஞர்கள் அல்லர், முயற்சியினால் வந்த கவிஞர்கள் அல்லர். அவர்கள் ரத்தத்திலே ஊறி இருக்குது கவிதை, மரபு வழியாக வந்தது கவிதை என்று சில பேரை சொல்வார்கள் அல்லவா. அதுபோல இவருக்கு மரபு வழியாகவே பொது வாழ்வும் அரசியலும் வந்ததாகத்தான் நான் உணர்கிறேன். ஏனென்றால் அந்த சின்னஞ்சிறு வயதிலே அரசியலுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் ஸ்ரீவைகுண்டத்தில் அந்த பள்ளி மாணவனாக இருந்தபோது வாவு சிதம்பரம் பிள்ளை, வாவுசியினுடைய வீர உரையை அந்த ஊரிலே வந்து நிகழ்த்தப்பட்ட போது கேட்கின்ற வாய்ப்பினை பெற்றவர் பள்ளி மாணவர் நல்லகன். அவர் உரை மட்டும்தானா? சோமயாஜில உரை, அந்த காலத்திலே சோமயாஜில உரை என்றால் இப்பேற்பட்ட உரை, சாதாரண தூங்கி கிடக்கிறவனை கூட தட்டி எழுப்புகிற உரை நான் சோமயாஜில் அவர்களது உரை. அதுபோல முத்துரங்க முதலியார், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், இப்பேற்பட்ட சொற்பொழிவாளர், இப்பேற்பட்ட தேசபக்தர், தெய்வ பக்தி தேசபக்தி இரண்டையும் இணைத்த ஒரு அரசியல் ஆளுமை பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அவரது உரையை ஸ்ரீவைகுண்டத்திலேயே சின்ன வயதிலேயே கேட்டவர். இப்படி சில பேருக்கு இயற்கையாகவே அந்த தட்டி எழுப்புகிற உரையை கேட்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும் அல்லவா, அந்த ஆர்வமும் ஆசையும் அவருக்கு சின்ன வயதில் இருந்திருக்கிறது. அந்த உரைகளை கேட்கின்ற வாய்ப்பும் அமைந்திருக்கிறது. ஆகவே அந்த சுதந்திர போராட்டத்தில் நேரடியாக ஈடுபடாவிட்டாலும் அவருக்கு வயது குறைவு.
சுதந்திரம் கிடைத்த போதே அவருக்கு என்ன வயது? 22 வயது தான். 1927 பிறக்கிறார் என்றால் 47 சுதந்திரம் என்றால் 22 வயது தானே. சிறை சென்றதெல்லாம் சுதந்திரத்திற்கு பிறகுதான். ஆனால் சுதந்திரத்திற்கு முன்பே, அதாவது 1937 என்று 38 என்று வருகிற போதெல்லாம் அவர் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட தொடங்கிவிட்டார். விவசாயிகள் சங்கம் அந்த பகுதியில் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த விவசாயிகள் சங்கம், அந்த விவசாயிகள் எழுச்சியோடு, ஒரு அடிப்படையில் ஒரு விவசாயி என்ற முறையிலே, விவசாய குடும்பத்தில் இருந்து வந்தவர் என்ற முறையிலே, விவசாய பிரச்சனைகளை அறிந்தவர் என்ற முறையிலே, கிராமப்புறத்தை சார்ந்தவர் என்ற முறையிலே அவர் அந்த விவசாய இயக்கங்களிலே தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டார். அதற்கு பிறகு மதுரையில் நடைபெற்ற ஏஐடியூசி மாநாடு, ஏஐடியூசி என்ற தொழிற்சங்கம் 1920 தோற்றுவிக்கப்பட்டது. அதுதான் இந்தியாவிலே தோற்றுவிக்கப்பட்ட முதல் அகில இந்திய தொழிற்சங்கம். கம்யூனிஸ்ட் இயக்கம் எல்லாம் 1925 தான் தோற்றுவிக்கப்படுகிறது. ஆனால் அதற்கு முன்பு 5 ஆண்டுகளுக்கு முன்பே தொழிற்சங்கம் தோன்றிவிட்டது. அதுதான் ஏஐடியூசி. அந்த ஏஐடியூசி தொழிற்சங்கத்தினுடைய சென்னை மாகாண மாநாடு மதுரையிலே நடைபெற்றிருக்கிறது. மதுரையிலே நடைபெற்ற மாநாட்டில் ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்து சென்று பங்கேற்று அங்கு ஜீவாவின் உரை கேட்டவர். இந்த ஜீவாவின் உரை கேட்டவர்களை பார்ப்பதே ஒரு பரவசம். நான் ஜீவாவின் உரை கேட்டிருக்கிறேன் என்பதே ஒரு மனிதனுக்கு பெருமை போல் நான் நினைப்பவன். நான் ஜீவா மறைந்தபோது எனக்கு ஒரு 3 வயது தான். ஆகவே ஜீவாவை பார்க்கிற வாய்ப்பு எமக்கு ஒன்றும் கிட்டவில்லை. ஆனால் அந்த இலக்கிய பேராசான் ஜீவா, அந்த பொது உடைமை பிதாமகன் ஜீவா காந்தியடிகளே நேரடியாக சந்தித்தது மட்டுமல்ல, காந்தியடிகள் போய் சந்தித்தவர் ஜீவா. காந்தியடிகள் காரைக்குடிக்கு வந்திருந்த போது ஜீவா என்ற ஒரு இளைஞரை சந்திக்க வேண்டும் என்று காரைக்குடியிலே இருந்த காங்கிரஸ் பிரமுகரிடத்தில் தெரிவித்திருக்கிறார். ராய சொக்கலிங்கம், சா கணேசன் போன்றவர்களெல்லாம் அந்த காரைக்குடியைச் சேர்ந்த தேசபக்தர்கள், முன்னணி தேசபக்தர்கள். அவர்களிடத்தில் தெரிவித்திருக்கிறார். ராஜாஜியும் இருந்திருக்கிறார். வேண்டுமானால் அந்த ஜீவா என்ற இளைஞரை இங்கே அழைத்து வருகிறோம். சிராவயல் என்று சொல்லக்கூடிய ஊர் இருக்கிறது. அங்குதான் காந்தி ஆசிரமம் வைத்துக் கொண்டிருக்கிறார். காந்தி ஆசிரமத்தை அவரே தான் உருவாக்கி இருக்கிறார். அங்கு ஆசிரியராகவும் இருக்கிறார். எண்ணற்ற இளைஞர்களை உருவாக்குகிறார். காந்திய பாதையிலே இளைஞர்களை செப்பனிட்டு கொண்டு வருகிறார் என்றெல்லாம் அவரிடத்தில் சொன்னபோது, இதெல்லாம் எனக்கு தெரியும், நான் கேள்விப்பட்டேன், அவரும் எனக்கு கடிதம் எழுதியிருந்தார், அவர் எழுதிய கடிதத்தின் அடிப்படையில் தான் அவரை சந்திக்க விரும்புகிறேன் என்று சொல்லி நாமே போய் சந்திக்கலாம் என்று காந்தியடிகள் சொன்ன பிறகு நேராக சிராவைகளுக்கு அழைத்து சென்றார்கள். சிராவைகளுக்கு சென்றார். ஜீவாவை சந்தித்தார். ஜீவா பரவசம் அடைந்தார். அப்போ ஜீவாவுக்கு என்ன வயது? ரொம்ப ரொம்ப இளம் வயது, துடிப்பான வயது. அந்த இளம் ஜீவா அங்கு இருக்கக்கூடிய மாணவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து காந்திய பாதையிலே அடியெடுத்து வைப்பதற்கான முறையிலே சாதிய ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பு போன்ற நிர்மாண பணிகளில் ஈடுபட்டிருந்தவர். கடைசியிலே அந்த சிராவையில் ஆசிரமத்தை எல்லாம் பார்த்துவிட்டு ஜீவாவுடைய அரும்பணிகளை எல்லாம் தெரிந்து கொண்டு பிறகு அங்கே சிராவையிலிருந்து புறப்படுகிற போது, விடைபெறுகிற போது ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் காந்தியடிகள், உங்களுக்கு என்ன சொத்து இருக்கிறது என்று. உடனே ஜீவா வினாடி கூட யோசிக்காமல், இந்தியா தான் எனது சொத்து என்று உணர்ச்சி வசப்பட்டு சொல்லியிருக்கிறார். இல்லை இல்லை, அப்படி சொல்லாதீர்கள், நீங்கள் தான் இந்தியாவின் சொத்து என்று காந்தியடிகளால் இந்தியாவின் சொத்து என்று வர்ணிக்கப்பட்டவர் ஜீவா. இன்னொன்று, அவரது சொற்பொழிவுக்கு நிகர் அவர் மட்டும்தான் என்று புகழ்கொடி நாட்டிய அந்த ஜீவாவினுடைய உரையை மதுரையிலே மாகாண தொழிலாளர் மாநாட்டிலே அவர் உரையாற்றுகிறார். இலக்கிய உரை கேட்கிற போதே எழுச்சி உரையாற்றக்கூடியவர் ஜீவா என்றால், தொழிலாளர்கள் உரிமையோடு போராடுகிற போது, அந்த தொழிலாளர்களுக்கு ஆதரவான உரை நிகழ்த்துகிற போது எப்படிப்பட்ட உரை நிகழ்த்தியிருப்பார். அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கம்யூனிஸ்டாக ஒரு பரிணாமம் பெறுகிறார். முதலில் விவசாயிகள் அமைப்பு, அதற்கு பிறகு தொழிலாளர்கள் அமைப்பு, ஜீவாவினுடைய உரை, அதற்கு பிறகு அதற்கு விதையை ஊன்றிய வஉசியுடைய உரை, இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக நேரடியாக கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பும் சூழலும், என்ன சொல்வது, ஒரு நிலைமையும் ஏற்படுகிறது. அவ்வாறான ஒரு வரலாற்று நிர்பந்தம் ஏற்படுகிறது. ஆகவே அந்த ஒரு சின்ன செய்தி இருக்கிறது, மிக முக்கியமான செய்தி. 1947 சுதந்திரம், ஆகஸ்ட் மாதம். அதுக்கு சரியாக ஒரு மாதத்திற்கு முன்பு ஜூலை மாதத்தில் சீனிவாசராவ்
என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் தஞ்சாவூரிலே கட்டி இருந்த சிவப்பு துண்டையெல்லாம் இடுப்பிலே தான் கட்ட வேண்டும். எந்த துண்டாக இருந்தாலும் தோளிலே போட முடியாது. நிலப்பிரபுக்கள் அந்த காலத்தில் கொக்கரித்து கொண்டிருந்த காலம், ஆணவத்தின் உச்சியிலே இருந்த காலம், எல்லோரையும் அடிமைப்படுத்தியிருந்த காலம். அந்த காலத்தில் அவர்கள் அத்தனை பேரையும் துண்டை எடுத்து தோளில் போட வைத்த தோழர் சீனிவாசராவ். தஞ்சாவூரிலே ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த தலித் மக்களிடத்திலே, சாதாரண மக்களிடத்திலே, தாழ்த்தப்பட்ட மக்களிடத்திலே, கல்வி அறிவில்லாத விவசாய தொழிலாளர்கள் மத்தியிலே ஒரு எழுச்சியை உருவாக்கி அந்த தீண்டாமைக்கு எதிரான போராட்டத்தை கொழுந்து விட்டு எரியச் செய்தவர் சீனிவாசராவ். சீனிவாசராவ் என்றாலே ஒரு கராரான மனிதர், ஒரு இராணுவ தளபதி மாதிரி, ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர். அப்படிப்பட்ட தலைவர் ஜூலை மாதம் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் கட்சி தலைமைக்கு. யோசித்து பாருங்கள், என்ன தெரியுமா அந்த கடிதம்? அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில், அப்போது இருந்த ஒன்றுபட்ட திருநெல்வேலி மாவட்டம், திருநெல்வேலி ஜில்லா என்று எழுதியிருக்கிறார். திருநெல்வேலி ஜில்லாவில் விவசாயிகளுடைய தலைவர் நல்லகண்ணு. அப்போ அவருக்கு என்ன வயது? வயது 22. நல்லகண்ணுக்கு வயது 22. 22 வயதில் சீனிவாசராவ் எழுதிய கடிதம். சீனிவாசராவ் என்றாலே ஒரு கராரான தலைவர் என்ற அர்த்தம். அவரிடத்தில் பாராட்டை எவரும் பெற முடியாது. பாராட்டு பெறுவது என்பது எளிதான காரியம் என்ற, எந்த வேலையை செய்தாலும் அவன் செய்ய வேண்டிய கடமைப்பட்டவன் தானே, இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று சொல்வாரே தவிர வாய் திறந்து பாராட்டுவார் என்று எவரும் சொன்னதில்லை. அப்படிப்பட்ட ஒரு இராணுவ தளபதி மாதிரி இருந்த அந்த சீனிவாசராவ் ஒரு கடிதம் கட்சி தலைமைக்கு எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தினுடைய நகல் இருக்கிறது, ஆவணமாக இருக்கிறது. என்ன கடிதம் என்றால், திருநெல்வேலி ஜில்லாவிலே ஒரு இளைஞர் விவசாய சங்க தலைவராக வந்திருக்கிறார். அவர் கள்ளங்கவடமற்றவராக தெரிகிறார். இன்னொன்று, இரவு பகல் என்று பாராமல், சளைக்காமல் சலிக்காமல் கிராமங்கள் தோறும் நடந்தே சென்று பணியாற்றுகிறார். அவர் மீது எனக்கு நல்ல அபிப்பிராயம். அந்த காலத்தில் இருக்கிற சொல்லை பாருங்கள், நல்ல அபிப்பிராயம். அபிப்பிராயம் என்று சொல்லுவதே பெரிய விஷயம். நல்ல அபிப்பிராயம் என்று சீனிவாசராவ் சொல்லியிருக்கிறார். அந்த இளைஞன் இதே போன்ற முனைப்போடு செயல்பட்டால் இந்த ஜில்லாவிலேயே பெரிய கம்யூனிஸ்ட் தலைவராக உயர்வார் என்று கட்சி தலைமைக்கு எழுதிய கடிதத்திலே நல்லகண்ணவியை பற்றி, நல்லகண்ணவின் 22வது வயதில் அந்த காலத்திலே ஜீவா, சிங்காரவேலர், ஜீவா, சீனிவாசராவ், பாலதண்டாயுதம், இவர்களெல்லாம் மாபெரும் தலைவர்கள். அந்த காலத்திலே கம்யூனிஸ்ட் தலைவர்கள் என்றால் இவர்கள்தான். அப்படிப்பட்ட சீனிவாசராவிடத்திலே, ஜீவாவிடத்திலே கூட நீங்கள் பாராட்டை பெற்றுவிடலாம். ஏனென்றால் அவர் இலக்கியவாதி, இவர் போராளி. இவரிடத்தில் பாராட்டை பெறுவது என்பது சுலபமான காரியம் அல்ல. ஆனால் இவ்வளவு பெரிய பாராட்டை பெற்றிருக்கிறார் 22வது வயதிலே நல்லகன். அதற்கு பிறகு கொஞ்சம் படிப்படியாக வந்து ஒரு நல்ல கம்யூனிஸ்ட் தலைவராக, புடம்போட்டு எடுக்கப்பட்ட கம்யூனிஸ்ட் தலைவராக இளம் வயதிலேயே வந்து விட்டார். இன்னொன்று, அவர் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளாத ஒரு பக்குவம் அவருக்கு இயற்கையாகவே இருந்திருக்கிறது. ஆகவே 47 சுதந்திரம், 48இல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டது. நீங்கள் பாருங்கள், விடுதலைக்கு போராடிய இயக்கங்கள் என்றால் முப்பெரும் இயக்கங்கள். ஒன்று காங்கிரஸ் பேர் இயக்கம், அதில் 2 கருத்துக்கள் இருக்கவே முடியாது. இந்திய விடுதலைக்கு முன்னின்றது, தலைமையேற்றது காங்கிரஸ் பேர் இயக்கம்தான். 2வது செங்கொடியை தாங்கி இருக்கிற கம்யூனிஸ்ட் இயக்கம். 3வது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். இவர்களெல்லாம் தான் அன்றைக்கு விடுதலைக்கு போராடியவர்கள். அதிலே கருத்து வேறுபாடு ஒன்றும் கிடையாது. அதிலும் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் இரட்டுக்குலை துப்பாக்கியாக இருந்தது சுதந்திர போராட்டத்தில். ஆனால் சுதந்திரம் கிடைத்த பிறகு 48இல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்படுகிறது. தடை செய்யப்பட்ட காலத்தில் தான் தேடப்பட்ட குற்றவாளிகள் ஒருவராக இருந்தார் நல்லகன். 48வது ஆண்டு டிசம்பர் மாதத்திலே கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டு அவருக்கு கொடுக்கப்பட்டது ஆயுள் தண்டனை. நெல்லை சதி வழக்கு, அதில் ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டது. தலைமறைவாக இருந்தார். கடைசியிலே தேடி கண்டுபிடித்து விட்டார்கள். கண்டுபிடித்த பிறகு அவருக்கு கொடுக்கப்பட்ட, வழங்கப்பட்ட தண்டனை ஆயுள் தண்டனை. அதற்கு பிறகு தண்டனை குறைப்பு இருக்கும் அல்லவா, அதற்கு பிறகு ஒரு 8 ஆண்டு காலம் 1956 டிசம்பரில் தான் வெளியே வருகிறார். 48 டிசம்பரிலே உள்ளே சென்றவர் 56 டிசம்பரிலே வெளியே வருகிறார். 8 ஆண்டு காலம் சிறைச்சாலை. சுதந்திரம் கிடைத்த பிறகு முதல் 8 ஆண்டு காலத்தை அவர் வெளியிலே இருந்து கழிக்க இயலவில்லை.
சுதந்திரத்திற்காக போராடியவர்கள் கம்யூனிஸ்டுகள் என்றாலும் சுதந்திரத்திற்கு பிறகு ஒரு 8 ஆண்டு காலம் சிறை கொட்டடிகளை சித்திரவதைப்பட வேண்டிய சூழ்நிலை அவருக்கு இருந்தது. அது மட்டுமல்ல, கைது செய்யப்பட்ட பிறகு அவர் கைகள் இரண்டும் பின்னாலே கட்டப்பட்டு நடு ரோட்டிலே அவமானப்படுத்துவது போல் அழைத்து வரப்பட்டது மட்டுமல்ல, ஒரு இடத்திலே நிறுத்தி வைக்கப்பட்டு அப்போது அவருக்கு நல்ல மீசை வைத்திருப்பார். இளைஞர், துடிப்பான இளைஞர். அந்த மீசையிலே அந்த காலத்திலே சுருட்டு இருக்கிறது அல்லவா, வெண் சுருட்டு மாதிரி இருக்கிற அந்த சுருட்டை எடுத்து அந்த போலீஸ் அதிகாரி சித்திரவதை செய்யும் நோக்கத்திலே அவர் மீசையை கொஞ்சம் கொஞ்சமாக கருக்கி இருக்கிறார். கருக்குகிற போதெல்லாம் உங்கள் தோழர்கள் எங்கே, இந்த தோழன் எங்கே, அந்த தோழன் எங்கே என்று ஒவ்வொரு பெயராக சொல்லி கேட்டிருக்கிறார். அந்த தோழன் இடத்தை காட்டி கொடுக்காத காரணத்தால் அந்த சித்திரவதை அனுபவிக்க நேரிட்டது. அதற்கு பிறகுதான் சிறை கொட்டடையில் இந்த கிளைச்சரை அந்த கிளைச்சரை என்று பல கிளைச்சரைகள் அலக்களிக்கப்பட்டு அதற்கு பிறகு தண்டனை கொடுக்கப்பட்ட பிறகு 8 ஆண்டுகள் சிறையிலே இருந்தவர். அந்த காலத்திலே 8 ஆண்டுகள். இப்போது இருக்கிற சிறைவாசத்திற்கும் அப்போது இருக்கிற சிறைவாசத்துக்கும் வேறுபாடு இருக்கிறது அல்லவா. அந்த காலத்து 8 ஆண்டு கால சிறை என்பது மிக கொடுமையான சிறை. ஆகவே 56 வெளிவருகிறார். 58 தான் அவருக்கு திருமணம் ஆகிறது. சிறைக்கு சென்று சிறை மீண்ட பிறகுதான் அவர் திருமணமே செய்து கொள்கிறார். அவர் சிறுமி ஏறத்தாழ 32, 33 வயது ஆகிறது. அண்ணாசாமி என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சி தோழர், ஒரு அருமையான தோழர், அவருடைய மகள் ரஞ்சிதம், அவரைத்தான் திருமணம் செய்து கொள்கிறார். கட்சியினுடைய ஏற்பாடு. இப்படி ஒரு அருமையான குடும்பத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிற அடிப்படையிலே கட்சி தோழர்களை ஏற்பாடு செய்து அந்த திருமணம் நடைபெற்றது. திருமணம் என்பது அக்காலத்திலே எப்போதும் கம்யூனிஸ்டுகள் பல பேர் அந்த காலத்திலே திருமணம் செய்து கொண்டதில்லை. காலம் பூராவிலும் மக்களுக்காக நேரம் காலம் பார்க்காமல் உழைத்து நாம் ஒரு துணையை தேடிக்கொண்டால் அதற்கு பிறகு பிரச்சனை, மறுபடியும் எப்போது சிறைக்கு போவோம் வருவோம் தெரியாது என்பது போல அந்த காலம் ஒரு இருண்ட காலமாக இருந்ததால் எண்ணற்றோர் திருமணம் கூட செய்து கொள்ளவில்லை. அப்படி மீறி திருமணம் செய்து கொண்டவர்கள் காலம் கடந்து திருமணம் செய்து கொண்டார்கள். அப்படி திருமணம் செய்து கொண்டவர். ஆனால் நான் இந்த இடத்திலே ஒன்றை சொல்ல வேண்டும். இந்த அண்ணாசாமி என்று ஒருவரை சொன்னேனே, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உணவளிக்கக்கூடாது, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு குடிநீர் கூட கொடுக்கக்கூடாது, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கென்று தனி டம்ளர் வைக்க வேண்டும் டீ கடைகளிலே என்பது போல தீண்டாமை உச்சத்தில் இருந்த காலத்தில் இவர் ஒன்றும் பல பேர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நல்ல கண்ணு அவரை பார்த்து விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய தலைவராக நீண்ட காலமாக இருந்ததால், ஒரு விவசாய தொழிலாளியைப் போல் அவர் காட்சி அளிப்பதால், அம்பேத்கர் விருதெல்லாம் கூட கொடுத்து விட்டார்கள் அல்லவா, இப்படி எல்லாம் இருப்பதால் அவரும் ஒரு தலித்தாக இருப்பாரோ என்று பலர் கருதக்கூடும். அவர் தலித்துக்காக வாழ்ந்தவரே தவிர தலித்தாக பிறந்தவர் அல்லர். அப்படி இருக்கிற போது அந்த அண்ணாசாமி என்று சொல்லக்கூடிய அந்த அவரும் தோழர்தான். அவர் எப்படிப்பட்டவர் என்றால், இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவே வாழ்ந்தவர். அவர் எந்த ஊரில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு டீ கடை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறார்களோ அந்த ஊரில் போய் இவர் அந்த குலத்திலே பிறந்தவர் அல்லர் என்றாலும், இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் சாதி இந்துக்கள் கொஞ்சம் ஆதிக்கம் செய்யக்கூடிய அவர்கள் குடும்பத்தில் இருந்து வந்தவரானாலும் அவர் போய் அந்த டீ கடையை அந்த அவர்கள் மக்கள் இருக்கின்ற இடம் தலித் மக்கள் இருக்கிற இடத்திலே தலித் மக்களோடு தலித் மக்களாக இரண்டரை கலந்து தலித் மக்கள் கைகூப்பி வணங்கத்தக்க அளவிலே உயர்ந்தவர் அண்ணாசாமி. பிற்காலத்தில் அவர் என்ன ஆனார் தெரியுமா? அதற்காகத்தான் இந்த பின்னணியை நான் சொல்கிறேன். 1995ஆம் ஆண்டு அந்த நெல்லை பகுதியிலே நடைபெற்ற ஜாதி கலவரத்தில், ஜாதி கலவரம் என்றால் எப்பேற்பட்ட கலவரம்! இந்த கலவரங்களின் வரலாற்றை படித்தாலே தான் நம் சமூகத்தின் வரலாற்றை படித்தது போல் ஆகும். அந்த கலவரங்களில் என்ன செய்வார்கள் தெரியுமா? அவர்களுக்கு கண்ணும் இல்லை காதும் இல்லை. அந்த வன்முறையாளர்களுக்கு சாதியின் பெயரால் ஆயுதத்தை தூக்கிவிட்டால் அவர்கள் முன்னாலே நிற்பவர் யார் என்றால் சாதி அடையாளத்தோடு மட்டும்தான் பார்ப்பார்கள். அப்படி பார்த்தபோது இந்த சாதி கலவரங்கள் வந்த நேரத்தில் இந்த தலித் மக்களுக்காகவே தன் வாழ்நாள் பூரா அர்ப்பணித்து எல்லா ஊர்களிலும் அந்த மக்களுக்கு ஒரு விடிவெள்ளியாக விளங்கிய அண்ணாசாமியை இந்த சாதியிலே ஒருவன் வெட்டப்பட்டால் அந்த சாதியிலே எதிர் சாதியிலே ஒருவன் வெட்டப்பட வேண்டும், அவன் யார் என்று கணக்கில்லை என்று இருந்த அந்த கொடூரமான அந்த நேரத்தில் அண்ணாசாமி கொலை செய்யப்பட்டார். நல்லகனுடைய மாமனார்
அவர் கொலை செய்யப்பட்ட போது திருச்சியிலே கட்சி அலுவலகத்திலே தோழர் நல்லகண்ணு இருந்திருக்கிறார். அந்த செய்தி திருச்சி கட்சி அலுவலகத்தில் இருந்தபோது தான் அவர் கிடைத்திருக்கிறது. ஒரு கூட்டத்திற்கு சென்றபோது மாமனார் கொலை செய்யப்பட்டார். அப்போது செய்தி கிடைத்தவுடன் உடனே தொலைபேசியில் அங்கிருந்து நம்முடைய தோழர்கள், திருச்சி தோழர்கள், இதெல்லாம் அப்போதே நமக்கு தெரிந்தது, 95 தொடர்பு கொண்டார்கள். தொடர்பு கொண்டு நல்ல கணத்தில் எப்படி சொல்வது இந்த செய்தியை, உங்கள் மாமனார் கொல்லப்பட்டார் என்ற செய்தியை எப்படி சொல்வது, ஜாதி கலவரத்தில் கொல்லப்பட்டார் என்ற செய்தியை நல்ல கணத்தில் எப்படி சொல்வது என்று தயங்கி தயங்கி சொல்லியிருக்கிறார். கடைசியில் சொல்லிவிட்டார்கள் திருச்சி அலுவலகத்தில். சொன்ன பிறகு கொஞ்சம் அமைதியானார். அவ்வளவுதான். அந்த கூட இருந்த தோழர்கள் எம்மிடத்திலும் சொல்லியிருக்கிறார்கள், கட்டுரைகள் மூலமாக பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த செய்தியை சொன்னபோது நல்லகண்ணு அமைதியானார், எதுவுமே பேசவில்லை. மாமனார் கொலை உண்டு விட்டார், அதிலும் சாதி கலவரத்தில். வேறொரு சாதிக்காரர், யாராவது சாதிக்காரனை போட வேண்டும், எது சாதிக்காரனை என்றொன்னு கடைசியிலே அந்த சாதிக்காகவே வாழ்ந்த ஒருவரை அந்த சாதியிலே பிறந்த குற்றத்திற்காக கொலை செய்து விட்டார்கள் என்ற அந்த செய்தி கிடைத்த பிறகு அமைதியானார். இருக்காது, அப்படி இருக்காது. இல்லை இல்லை, அந்த கொலை செய்தவர்கள் நிச்சயமாக அண்ணாசாமியை கண்டிப்பாக அந்த சாதியைச் சேர்ந்தவர்கள் கொலை செய்திருக்க மாட்டார்கள் என்று தான் சொல்லியிருக்கிறார். ஒரு 5 நிமிடம் மௌனத்திற்கு பிறகு இல்லை இல்லை, அதுக்கு சாத்தியம் இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லை. எந்த பரபரப்பும் இல்லை, எந்த பதட்டமும் இல்லை. அமைதியான ஆழ்ந்த தியான நிலையிலே இருந்து கொண்டு அவர் சொன்ன பதில், அதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் அவர்களுக்காகவே வாழ்ந்தவர் இவர். இவரை போய் அவர்கள் கொள்வார்களா என்று நம்ம கட்சி தோழர்களிடத்திலே விளக்கம் அளித்திருக்கிறார். கடைசியிலே இன்னும் 1/2 மணி நேரம் கழித்து கலவரம் நடந்தது உண்மைதான், கொல்லப்பட்டது அண்ணாசாமி தான், கொன்றவர்கள் அவர்கள்தான் என்று அவருக்கே தெரிந்தது. அதற்கு பிறகு பதட்டம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள், அது இவர் மறுபடியும் சாதி கலவரம் அதிகமில்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று தன் மாமனார் மறைந்த போதும் அதற்கு பிறகு அது கலவரம் வந்துவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருந்தாரே தவிர, மாமனாரை கொண்டு விட்டார்களே என்ற வெறித்தனம் அவர்களிடத்தில் ஏற்படாமல் இருந்திருக்கிறது என்று சொன்னால், ஒரு துறவியை விட வேறு மாதிரியான உணர்ச்சியோடு அல்லவா அவர் இருந்திருக்கிறார். அதற்கு மேல் அந்த சம்பவத்தை நாம் எட்டி சொல்ல முடியாது. ஆனால் சாதி கலவரம் என்பதே கூடாது என்று அண்ணாசாமியும் வாழ்ந்தவர், நல்லகண்ணு அதைவிட 100 மடங்கு வாழ்ந்தவர். ஆனால் அவர் வீட்டில் அதற்கான காரணத்திற்காக அண்ணாசாமியின் படத்தை வைத்திருப்பார்களாம் தலித்துகள் வீடுகளிலே, எங்கள் குலதெய்வம் என்று சொல்லுவது போல. அதிலிருந்து ஒருவன் வந்து கொன்று விட்டார் என்றால் எவன் நம்புவான்? ஆனால் அதை பெரிதுபடுத்தாமல், கொஞ்சமும் பெரிதுபடுத்தாமல், யாரும் பெரிதுபடுத்தி விடாதீர்கள் என்ற முறையிலே அவர் செயல்பட்டார் என்பதுதானே வரலாறு. இதுதான் அவரது அணுகுமுறை. இதெல்லாம் இருக்கட்டும், இது போன்ற கதைகள், வரலாறுகள் நிறைய இருக்கின்றன. ஆனால் நான் எண்ணி பார்க்கிறேன், நான் இன்று காலையிலே மருத்துவமனையிலே ஈரோட்டிலிருந்து வந்து மருத்துவமனையிலே உயிருக்கு மன்றாடி கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்டு உயிரோடு பார்த்துவிட வேண்டும் என்று துடித்து வந்தபோது மறைந்து விட்டார். மருத்துவமனையிலே என்று நான் பார்த்தேன். அங்கு பல்லாயிரம் மக்கள் மருத்துவமனை முன்னாலே வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். அதிலே ஒரு காவல்துறை உயர் அதிகாரி, பாதுகாப்புக்காக ஒரு 40-50 பேர் உள்ளே நின்றார்கள் காவல்துறையினர். அந்த அதிகாரி மற்றவரிடத்தில் சொல்லிக் கொண்டிருந்ததை நானே பார்த்தேன். நான் கொஞ்ச நேரம் இருங்கள், அவர் கட்டுப்படுத்துவதற்காக வந்தவர், யாரும் உள்ளே சென்று விடக்கூடாது, பிரச்சனைகள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக வந்தவர். ஆனால் அந்த உயர் அதிகாரி என்ன சொன்னார் என்றால், நான் ஐயாவை போய் பார்த்துவிட்டு வந்து விடுகிறேன் என்று ஏதோ தன் சொந்த தகப்பன் இறந்தது போல ஒரு உயர் அதிகாரியை தொப்பியை கழட்டி கொண்டு உள்ளே சென்ற காட்சியை நானே பார்த்தேன் இன்று மாலை 4 மணிக்கு. இதெல்லாம் முடிந்த பிறகு அவரை பாலன் இல்லத்தில் எந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராக, செயலாளராக, பொறுப்பாளராக நீண்ட காலம் இருந்து அந்த இயக்கத்தை கட்டுவதற்கு உறுதுணையாக இருந்தாரோ அந்த அலுவலகத்திலே அவரது உடல் கொண்டு வந்து வைக்கப்பட்ட பிறகுதான் இப்போது உங்களிடத்திலே நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். என்ன அலைகள் பின்னோக்கி செல்கின்றன. ஏறத்தாழ 40 ஆண்டுகளுக்கு மேல், இன்னும் துல்லியமாக போய் ஆய்வு செய்து சொன்னால் ஒரு 45 ஆண்டுகளுக்கு மேல் நான் அவரை அறிவேன்.
அறிவேன் என்றால் தூரத்திலிருந்து பார்த்து அறிந்ததல்ல, அது பொதுவாக அறிவது, அவரோடு பழகுவது, அவரோடு பேசுவது. நாங்கள் பள்ளி கல்லூரி மாணவராக இருந்தபோது அவர் ஈரோட்டுக்கு வந்தால், எப்போது ஈரோட்டுக்கு வந்தாலும் 2 நாள் 3 நாட்கள் இருப்பார். அப்போதெல்லாம் அவர் பெரிய தலைவர் இல்லை. அவர் வந்து விட்டார், தலைவர் வந்து விட்டார் என்று யாரும் சொல்வதை நான் பார்த்ததே இல்லை. வருவார், அவர் பாட்டுக்கு ரயில் நிலையத்தில் இறங்கி வருவார், அல்லது பஸ் நிலையத்திலிருந்து இறங்கி வருவார், அங்கிருந்து நடந்தே வருவார். ஒரு சாதாரணமாக முறையிலே கட்சி அலுவலகம் தலைவர் வந்து விட்டார் என்ற பரபரப்பு நான் யாரிடத்திலும் பார்த்ததில்லை. அவ்வாறான தலைவராக அவர் கருதப்பட்டதே கிடையாது. தலைவர் தான், ஆனால் தலைவர் தோரணை அவரிடத்தில் எப்பவும் இருந்தது கிடையாது. தலைவருக்கென்று ஒரு தனி உடை, தனி நடை, தனி தோரணை எல்லாம் இருக்கும் அல்லவா, அது எந்த காலத்திலும் அவருக்கு இருந்ததில்லை. அவர் தொண்டர் மாதிரி தான் இருப்பார். அப்படி வருகிற போது, ஈரோடு வருகிற போது விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய தலைவராகத்தான் வருவார். கட்சியினுடைய தலைவராக அவர் வந்ததில்லை. விவசாய தொழிலாளர் சங்கத்துடைய மாநில பொதுச் செயலாளராக நீண்ட காலமாக இருந்தார். தலித் மக்கள், சாதாரண மக்களுக்கான முறையிலே அவர்களுக்கான உரிமையை போராடுவது தான் இவரது வேலை. வந்தால் விவசாய தொழிலாளர் சங்கத்துடைய அந்த சங்க கூட்டத்துக்காகத்தான் வருவார். கட்சிக்கான கூட்டத்துக்கு வரமாட்டார். அப்படி வருகிற போது நாங்களெல்லாம் அந்த இயக்கத்திலே பணியாற்றி கொண்டிருந்தவர்கள், மாணவர் இயக்கத்தில் நல்லகண்ணன் வந்து விட்டால் என்னை பொறுத்தளவிலே ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். ஒரு 2 நாள் 3 நாட்கள் இருந்தால் இரவு வீட்டுக்கு நாங்கள் செல்ல மாட்டோம். ஏனென்றால் ஒரு 10 மணி கட்சி அலுவலகத்தில் தான் தங்குவார். எப்போதும் அவருக்கு அறை எடுத்ததும் கிடையாது, அவர் அறையை எதிர்பார்த்ததும் கிடையாது. கட்சி அலுவலகத்திலே தான் தங்குவார். காலையில் எழுந்து அவர்தான் அவருடைய துணியை துவைத்து கொண்டிருப்பார். அவர்தான் அங்கேயே குளிப்பார். அங்கேயே வெளியிலே நடந்து சென்று ஒரு சின்ன ஹோட்டலில் எங்காவது சாப்பிட்டு விட்டு வருவார். நாங்களும் கூட போய் சாப்பிடுவோம். இது மாதிரி எல்லாம் நடந்தது. இரவு நேரத்திலே வந்து அந்த கூட்டமெல்லாம் முடிந்த பிறகு ஒரு 10 மணி சுமாருக்கு எல்லாம் சாப்பிட்டு விட்டு வந்து உட்கார்ந்த பிறகு அவருக்கு வரலாற்றை ஏதோ விஷயத்தை அப்படி கீழே தரையில் உட்கார்ந்து சொல்ல ஆரம்பிப்பார். என்னை பொறுத்தளவிலே அவர் சொன்ன எத்தனையோ விஷயங்களே, நான் வீட்டில் நல்லகண்ணன் வந்திருக்கிறார் என்று சொல்லி வீட்டில் எங்கள் அப்பாவும் இயக்கத்தை சார்ந்தவர் என்பதால், நல்லகண்ணை பற்றியும் எல்லா தலைவர்களை பற்றியும் புரிந்தவர் என்பதால் அதை பற்றி உங்கள் கவலைகளை நான் கட்சி அலுவலகத்திலே தங்கிக் கொள்ளலாம். ஆகவே அது எங்கள் வீட்டில் அனுமதி அல்ல, அது இயல்பாகவே இருந்தது. ஆகவே அவர் கதை சொல்லுவார், வரலாற்றை சொல்லுவார், பாரதியை சொல்லுவார், பாரதிதாசனை சொல்லுவார், தோமுசி ரகுநாதனை சொல்லுவார். இது மாதிரி நிறைய அந்த காலத்து இலக்கியவாதிகள் நேரடியாக பார்த்த பாரதிதாசன் எப்படி இருந்தார், எப்படி பேசினார் என்றெல்லாம் அவர் பார்ப்பதற்கு வெறும் விவசாய தொழிலாளர் சங்க தலைவர் மாதிரி இருந்தாலும் ஏராளமான அரசியல் செய்திகளை நுனியிலே வைத்திருப்பார். விடுதலை போராட்ட கால செய்திகளே சொல்வார். சாதாரண தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இருந்த நிலைமைகளை பற்றி பேசுவார். இலக்கியம் பற்றி அதிகமாக பேசுவார். இலக்கியத்தில் ஆளுமை மிக்கவர் அவர். இது மாதிரி 2 நாள் 3 நாள் தங்கினால் 2 நாள் 3 நாள் நான் அங்கிருந்து விடுவேன். நான் சொல்வது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு, நான் பள்ளியில் கல்லூரியிலே படித்த காலம் என்றால் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு. அதற்கு பிறகு ஒரு சின்ன செய்தியை சொல்கிறேன். சரியாக சொல்ல வேண்டும் என்றால், ஆண்டு வாரியாக சொல்ல வேண்டும் என்றால் சரியாக 38 ஆண்டுகள் கே அப்பாஸ் என்று சொல்லக்கூடிய இந்தியாவிலே புகழ்மிக்க எழுத்தாளர், பிளிட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆங்கில பத்திரிகையினுடைய ஆசிரியர், இன்னும் ஒரு 5-6 ஆங்கில பத்திரிகையிலே ஏராளமான அரசியல் கட்டுரைகளை எழுதக்கூடியவர். த பிளிட்ஸ் என்ற பத்திரிகையிலே லாஸ்ட் பேஜ், கடைசி பக்கம் என்ற ஒரு அரசியல் கட்டுரை எழுதுவார். இந்தியாவின் மிகப்பெரிய அரசியல்வாதிகள் அத்தனை பேருமே அந்த கடைசி லாஸ்ட் பேஜ் என்ற கட்டுரையை படிப்பார். ஆனால் கே அப்பாஸ் என்றால் உலகத்துக்கு எப்படி என்றால் பாபி என்ற திரைப்படம் மூலமாக அறிமுகமானவர். அவர் பெரிய இலக்கியவாதி, நிறைய நாவல்கள் எழுதியிருக்கிறார். அவர் 1987 மறைந்து விட்டார். ஈரோட்டில் நாங்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து கே அப்பாஸ் மறைந்து விட்டார், அவருக்கு ஒரு அஞ்சலி கூட்டத்தை ஈரோட்டில் நடத்த வேண்டும் என்று நான் தான் அந்த முன்மொழிந்தேன். நான் இப்படி நடத்த வேண்டும் என்று சொன்னேன். நடத்துவதற்கு நான் முனைப்பான முயற்சி எடுத்து ஒரு பெரிய அரங்கம், சனாமி ஹால் என்று சொல்லக்கூடிய அரங்கம் இருக்கிறது. அந்த அரங்கத்தை எல்லாம் ஏற்பாடு செய்து விட்டோம். யாரை சிறப்பு விருந்தினராக அழைக்கலாம் என்று யோசித்த போது நான் தான் சொன்னேன், ஆர் நல்லகண்ணன் அவர்களை அழைக்கலாம். என் கூட இருந்த நண்பர்களெல்லாம் வியந்து போய்விட்டார். யாரும் அந்த பெயரை எதிர்பார்க்கவில்லை. ஜெயகாந்தனை அழைக்கலாம் என்பது போல யாரையாவது இந்த மாதிரி எஸ் ராமகிருஷ்ணனை அழைக்கலாம். எஸ் ராமகிருஷ்ணன் என்றால் இப்போது இருக்கிற எழுத்தாளர் அல்ல, டாக்டர் SRK என்று சொல்லக்கூடிய ஆங்கிலத்திலும் தமிழிலும் இருக்கிற உலக புலமை வாய்ந்த அருமையான பொதுவுடைமை இயக்கத்தை சார்ந்த மிக அற்புதமான பேச்சாளர். ஜெயகாந்தனுக்கே குரு SRK. அது மாதிரி எல்லாம் அழைக்கலாம் என்று சொல்லி இருந்தால் புரிந்திருக்கும் எல்லோருக்கும். ஆனால் நான் அழைக்கலாம் என்று சொன்னது ஆர் நல்லகண்ணன் அவர்களே. வியந்தார்கள் எல்லோரும்.
இரண்டாவது விவசாய தொழிலாளர் சங்க தலைவர் என்ற முறையிலே தான் அவருக்கு அறிமுகம் எல்லோருக்கும். அவர் ஆங்கில பத்திரிகையினுடைய ஆசிரியர், புகழ்மிக்க ஆங்கில நாவலிஸ்ட். அவருடைய இறப்புக்கு அஞ்சலி கூட்டத்திற்கு இவர் எப்படி ஏற்புடையவராக இருப்பார் என்று தெரியவில்லை என்பது போல யோசித்தார்களே தவிர யாரும் மறுக்கவில்லை. நல்லகன் அவர்கள் தான் சிறப்புரை. சனாமி ஹால் நிரம்பி வழிந்தது. ஒரு மணி நேரத்திற்கு மேல் கே அப்பாஸை பற்றி நல்லகன் அவர்கள் பேசினார்கள். இப்போதிருந்து பார்த்தால் சரியாக 38 ஆண்டுகள் ஆகிறது. நான் தான் அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை ஈரோட்டில் நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்தவர். அவரை கூப்பிட்டு அழைக்க வேண்டும் என்று அழைத்தோம். ஏன் நல்லகன் அவர்களை அழைக்கலாம் என்ற சிந்தனை நமக்கு 38 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தது என்றால்,